இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. அடுத்த கட்டமாக இவர்கள் 9 பேரும் வெளியேறுவாங்களாங்கிற அளவுக்கு அதிமுக போயிட்டு வெளியேறினா ஆச்சரியம் கிடையாது. இப்போ போய் தங்கமணி வேலுமணி நத்தம் எல்லாம் சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஸ்பேஸ் இருக்கும்? பல பேர் அதிமுகலேருந்து தாவேக்கால போய் ஜாயின் பண்ண துடித்து கொண்டிருக்கிறார்கள். பட் அந்த கதவு திறக்க மறுக்குது. அதான் ஒன்று. விஜய் ஏற்றுக்க மாட்டேன், எல்லாரையும் ஏற்றுக்க மாட்டேங்கிறார். விஜயோட ஒரே எய்ம் என்னங்க, இப்போ 118 அச்சீவ் பண்ணணும், கேப் நேரோ டவுன் பண்ணணும். முழு கவனமும் அதில் இருக்குது. அதனுடைய விளைவு தான் இப்போ இப்படிப்பட்டவங்களை கட்சியில் சேர்க்கறது. இது கடும் விமர்சனத்துக்குள்ளாகும். செந்தில் பாலாஜியை உள்ளே சேர்த்துக்கிட்டு விஜயபாஸ்கரை பற்றி பேசுவதற்கான தார்மீக உரிமை திமுகவு கிடையாது. செந்தில் பாலாஜி அமைச்சரவையில் இடம் கொடுத்துட்டு செந்தில் பாலாஜி ஜெயிலேருந்து வெளியில் வந்தோன்னா பெரிதினும் பெரிது உன் தியாகம் பெரிதுன்னு சொன்னார். செந்தில் பாலாஜியை பக்கத்தில் வச்சுட்டு விஜயபாஸ்கரை பற்றி ஏன் விஜயோட சேர்ந்தாருன்னு சொல்வதற்கான கேள்வி கேட்பதற்கான தார்மீக உரிமையோ தகுதியோ அருகதையோ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கண்டிப்பாக முரசொலிக்கு கிடையாது. திமுகவோட பிளான் என்னென்னா, ஸ்பீக்கருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் 15-20 பேரை ரிசைன் பண்ண வச்சு 35 கோடி 40 கோடி அப்படி ஒரு முயற்சி நடப்பதாக தான் உங்களுக்கு நேற்றைக்கு வரக்கூடிய தகவல்கள் போலீஸ் ப்ரெஸ் லிஸ்ட்லேருந்துலாம் வருது. அதுதான் உங்களுக்கு கேம் பிளான் லாஜிக்கலி கரெக்ட். கவர்மெண்ட்டுக்கு எதிராக நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வர முடியாது, ஸ்பீக்கருக்கு எதிராக கொண்டு வரலாம். ஸ்பீக்கருக்கு எதிராக கொண்டு வரும்போது இவங்களோட 107ல் ஒரு 15-20 எம்எல்ஏவை ராஜினாமா பண்ண வைக்கிறது, எண்ணிக்கையை குறைச்சி ஒரு ஓட்லையாவது தீர்மானத்தை வெற்றி பெற வச்சு. இது ரொம்ப தப்பான முடிவுங்க. இது இப்படிலாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா திமுக இன்னமும் மக்கள் மத்தியில் ரொம்ப கெட்ட பேரை தான் எடுக்க வேண்டியது. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய மூத்த ஊடகவியாளர் மணிசர் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல்கள் குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்க நிகழ்ச்சி சொல்லலாம். வணக்கம் சார். சார் வணக்கம். ஒட்டுமொத்தமாக அடுத்த ஒரு டீம் ரெடி ஆகிட்டு இருக்குது. 9 பேருக்கு கொடுக்கப்பட்ட மாநில பதவிகள் எங்களுக்கு வேணான்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் திருப்பி கடிதத்தை கொடுத்துருக்காங்க. இவர் கேசி வீரமணி, தங்கமணி, எஸ்பி வேலுமணி, ஹரி அப்புறம் 9 சட்டமன்ற உறுப்பினர்களும் அதில் அடங்குவாங்க. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கான மாவட்ட செயலாளர் பதவிகள் பறிக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறப்ப அதிகாரம் இல்லாத இந்த மாநில பதவியை வச்சு நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, எங்களுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க, திரும்ப எல்லாம் கொடுக்குறோன்னு சொன்னதுனால தானே கையெழுத்து போட்டு எல்லாருமே இணைஞ்சோம். ஒன்று திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயம் நீங்கள் திமுகவை ஆதரிச்சிங்க, அது ஒரு குற்றச்சாட்டாக வச்சோம். இது மாதிரி ஒரு 3 விஷயம் நாங்கள் சொல்லி தானே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அவர் திரும்ப வலியுறுத்தி பேசுகிறார் எஸ்பி வேலுமணி. அடுத்த கட்டமாக இவர்கள் 9 பேரும் வெளியேறுவாங்களாங்கிற அளவுக்கு அதிமுக போயிட்டு வெளியேறினா ஆச்சரியம் கிடையாது. ஆனால் இப்போ என்ன தாவேக்காக்குள்ளே எவ்வளோ பேர் போவீங்க? அங்கே ஓவர் போர்டு ஃபுட்போர்டில் தொங்குறாங்க. டிஎம்கே பவரில் இருந்து இப்போ எப்படி ஊரில் இருக்கோம் எல்லாம் போய் திமுகவில் சேர்ந்தானோ அந்த மாதிரி இன்றைக்கி தாவேக்காவில் சேர்றவங்க எண்ணிக்கை நாளுக்கு நாள் தினம் ஒரு 1000 பேர் போய் சேர்றாங்க. 2 விஜயபாஸ்கர் சேர்ந்துட்டாங்க. இப்போ போய் தங்கமணி வேலுமணி நத்தம் எல்லாம் சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஸ்பேஸ் இருக்கும்? ரெண்டாவது இவங்க வரதை விஜய் இப்போ இவங்கள மாதிரி 10ஓட 1 11 ஜாயின் பண்ணுறதை அவங்க விரும்புவாங்களா? அல்ல அவங்க விரும்பினாலுமே விஜய் ஏற்றுக்கொள்வாரா? இப்போ சிவி சண்முகம் வரல. இப்போ பல பேர் அதிமுகலேருந்து தாவேக்கால போய் ஜாயின் பண்ண துடித்து கொண்டிருக்கிறார்கள். பட் அங்கே கதவு திறக்க மறுக்குது. அதான் உண்மை. விஜய் ஏற்றுக்க மாட்டேன், எல்லாரையும் ஏற்றுக்க மாட்டேன்றார். இந்த இவ்வளோ பெரிய விழாவுக்கு ஏன் விஜய் வரல? விஜயோட வருகைக்காக தான் அது மேலும் போஸ்ட்போன் ஆச்சுனாங்க. இன்றைக்கி வரவே இல்லையா அவர்? இப்போ இந்த வந்திருக்கவங்க 6 பேருக்கும் சீட்டு கொடுக்கணும். புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் கொடுப்பாரான்றதான் பெரிய கேள்வியாக இருக்குது. கரூர் விஜயபாஸ்கர் கூட கொடுத்துருவாரு. புதுக்கோட்டை விஜயபாஸ்கருக்கு கொடுப்பது சந்தேகம் என்ற ஒரு கருத்து நிலவுது. அவர் சொல்லக்கூடிய ஆளுக்கு வேணால் கொடுக்கலாம், அவரு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் மேலே நிறைய வழக்குகள் இருக்குது. இப்போ கூட அமலாக்கத்துறை வழக்குகள் இறுக்கி கொண்டிருக்கின்றனன்றாங்க. அப்போ தூய சக்தின்னு சொன்ன விஜய் விஜயபாஸ்கரை சேர்ப்பதன் மூலம் அந்த மாதிரியான ஒரு ஹை மாரல் கிரவுண்ட் எடுக்க முடியுமான்ற கேள்வி எழுது உங்களுக்கு. ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ளேயும் இப்போ ஏறத்தாழ 234 சட்டமன்ற தொகுதிக்கும் அதிமுக சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏக்களே எங்கே பிளேஸ் பண்ணியாச்சு. முன்னாள் எம்எல்ஏக்களாக இருந்திருப்பாங்க, அதுக்கு முன்னாடி உள்ள எம்பியாக இருந்திருப்பாங்கங்கிற அளவுக்கு ஒட்டுமொத்தமாக அதிமுக கூடாரமாக மாறி போகிறப்ப நாளைக்கு ஒரு மாவட்ட செயலாளரோ வட்ட செயலாளரோ எல்லா வகையிலையுமே அந்த கட்சியை பெரிய பிரச்சனைகளை டிவிக்கு ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். அப்போ விஜய் மக்கள் இயக்கத்தினர் எல்லாருமே புறந்தள்ளப்படுவார்கள். அமைச்சரவை மாற்றமானாலும் இவர்கள் நின்று ஜெயிச்சாங்கன்னா அங்கேயும் பிரச்சனை வருங்கிறத எப்படி பார்க்குறீங்க? அதுதான் சிக்கல். இப்போ புதுசாக ஒரு அளவுக்கு மேலே வரும்பொழுது அங்கே ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் செட்டப் டிஸ்டர்ப் ஆகும். காலப்போக்கில் இது வரும், உடனே நடக்காது. ஒரு 2 வருஷம் பொறுத்து அல்லது அடுத்த தேர்தலில் இது பெரிய அளவில் எதிரொலிக்கும். அல்லது லோக்கல் பாடி எலெக்ஷன் வந்துன்னா அப்பயே காட்டும். விஜயோட ஒரே எய்ம் என்னங்க, இப்போ 118 அச்சீவ் பண்ணிடணும். அந்த 118 அச்சீவ் பண்ணுறதுல அந்த கேப் 11 இருக்குது. கூடிய வரைக்கும் அதில் 11 கிடைக்காட்டியும் 10, 9, 8, 7, 6 ஒரு 6லேருந்து 7 கிடைச்சா கூட அவங்களுக்கு பவர்ஃபுல் தான். அது 113, 114 வந்ததுன்னா கூட
கேப் நேரோ டவுன் பண்ணணும். முழு கவனமும் அதில் இருக்குது உங்களுக்கு இன்னைக்கு. அதனுடைய விளைவு தான் வந்து இப்போ இப்படிப்பட்டவங்களை கட்சியில் சேர்க்கறது. இது கடும் விமர்சனத்துக்குள்ளாகும். இன்னைக்கு முரசொலி தலையங்கம் மிக கடுமையாக வந்திருக்குது. விஜயபாஸ்கருடைய அவரை சேர்த்துக்கிறது வந்து அவர் மேலே இவ்வளோ வழக்குகள் இருக்குது அப்படி இதை சொல்கிறதுக்கான தகுதி அருகதை திமுக கிடையாது, முரசொலி கிடையாது. செந்தில் பாலாஜியை உள்ளே சேர்த்துக்கிட்டு விஜயபாஸ்கரை பற்றி பேசுவதற்கான தார்மீக உரிமை திமுக கிடையாது. செந்தில் பாலாஜியை பற்றி ஸ்டாலின் பேசினதுலாம் இதே முரசொலி பழைய ஃபைல்ஸில் எடுத்து பார்த்தா தெரியும். அதிகாரத்துக்கு வந்த பிறகு அவரை காப்பாற்றுறதுக்கு 120 பேர் தான் இருந்த சாட்சியை 2000 பேராக சாட்சியை மாற்றி 300 வருஷம் கேஸ் நடத்தினா விட முடியாது. அந்த லெவலுக்கு கொண்டு போய் விட்டது ஸ்டாலின். செந்தில் பாலாஜி அமைச்சரவையில் இடம் கொடுத்துட்டு செந்தில் பாலாஜி ஜெயிலேருந்து வெளியில் வந்தோன்னா பெரிதினும் பெரிது உன் தியாகம் பெரிதுன்னு சொன்னார். இப்போ செந்தில் பாலாஜியை பக்கத்தில் வச்சுட்டு விஜயபாஸ்கரை பற்றி ஏன் விஜயோட சேர்ந்தாருன்னு சொல்வதற்கான கேள்வி கேட்பதற்கான தார்மீக உரிமையோ தகுதியோ அருகதையோ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கண்டிப்பாக முரசொலிக்கு கிடையாது. அது வேற விஷயம். திமுகவுக்கு இல்லை, பொதுமக்களுக்கு இருக்குது. தூய சக்தின்னு சொன்ன நீங்கள் எப்படி வந்து நீங்கள் விஜயபாஸ்கர் மாதிரி ஒருத்தர் கட்சியில் சேர்ப்பீங்க என்று கேட்கக்கூடிய உரிமை திருவாளர் பொது ஜனத்துக்கு இருக்குது. ஏறத்தாலும் ஒரு 12 சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைத்தாலும் முழுமையான மெஜாரிட்டியை வந்துட்டு விஜய் அவர்கள் பெற முடியும். யாருடைய தெய்வம் அந்த இடத்துல தேவைப்படலைங்கிறப்ப மேக்ஸிமம் ஆஃப் நம்பர்ஸ் இடைத்தேர்தல் வந்து ஒரு 15லேருந்து 18 தொகுதியாக மாறணுங்கிறதுக்கான முயற்சி வந்துட்டு அதிகப்படியாக நடந்துட்டு இருக்கு. அதை மட்டும் அவர் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது. இத்தனைக்கும் கூட்டணி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஒரு ஸ்ட்ராங்கான அளவில் தான் வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்ப மற்ற 2 கட்சிகள் சேர்ந்தாலுமே நீங்கள் ஆட்சி அமைக்க முடியாதுங்கிற சுச்சுவேஷன் தான் இருக்குது. அதையும் தாண்டி ஏன் இடைத்தேர்தல் வந்து விரும்புகிறாங்கிறதான் சரி. இல்லைங்க, 18 வேணுங்க அவங்களுக்கு. அது வந்து எந்த நேரமும் கவர்மெண்ட்டு கவுந்துருன்ற பயம் இருக்குது அவங்களுக்கு. லெஃப்ட் 2 பேரும் வாபஸ் வாங்கிடுவாங்கன்ற பயம் இருந்துகிட்டே இருக்குது. அவங்க மந்திரி சபைக்குள்ளே இருந்தாங்கன்னா அந்த பயம் வராது. அவங்க மந்திரி சபை வெளியில் இருக்காங்க. இப்போ காங்கிரஸோ விசிகாவோ ஐயுஎம்எல்ஓ கவுக்குன்ற பயம் அவங்களுக்கு இல்லவே இல்லை. கண்டிப்பாக கவுக்க மாட்டாங்க 5 வருஷத்துக்கு. ஏன்னா உள்ளே இருக்காங்க அவங்க. வேற இந்த 4 பேர் வெளியில் இருக்கும். இந்த 4 பேரும் உள்ளே இருந்தால் கூட ஓகே. குஷனிங் வேணும். 118னா ஒரு 125 வரைக்கும் வேணும். ஓகே, 118 அச்சீவ் பண்ண முடியல, ஒரு 113 114 ஒரு 7லேருந்து 8 சீட்டு 6லேருந்து 7 சீட் இருந்தால் கூட இன்னும் பீஸ்ஃபுல்லாக நிம்மதியாக இருப்பாங்க. அதை நோக்கி தான் அவங்க இப்போ பயணிக்கிறாங்க. அதனால் இந்த 107 வச்சு பீஸ்ஃபுல்லாக ரூல் பண்ண முடியும். இப்போ பார்த்துங்க, நேற்று 4 பேரை கவுக்குறான்ட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த முயற்சிகள்லாம் மேற்கொள்ளப்படுதுன்னு நம்ம எல்லாருக்குமே காதுகளுக்கு செய்திகள் வந்து எல்லா பத்திரிகையாளர்களுக்குமே அந்த செய்திகள் வந்தது. தாவேக்காலேருந்து ஒரு 10 எம்எல்ஏவை ஸ்பீக்கர் எலெக்ஷன் அப்போ எதிர்த்து ஓட்டு போட வைக்கிறது, இல்லை ராஜினாமா பண்ண வைக்கிறது வச்சாங்கன்னா நம்பர்ஸ் குறையும் போது அந்த தீர்மானம் வெற்றி பெற்றுடுச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு எதிராக நவம்பர் 13க்கு பிறகு தான் நீ தீர்மானம் கொண்டு வர முடியும். பட் ஸ்பீக்கருக்கு எதிராக இப்போ வேணால் கொண்டு வரலாம். ஸ்பீக்கருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் ஜெயிச்சிடுச்சுன்னா கவர்மெண்ட் ரிசைன் பண்ணி ஆகணும் மாரல் கிரவுண்ட்ஸில். அந்த நெருக்கடியை உண்டாக்க அவங்க முயற்சி பண்ணாங்கன்றது தெரிஞ்சுதான் இந்த 3 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னும் 6-7 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 9 பேர் வரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ அந்த ஒரு பயம் வந்து எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலுமே இருந்துக்கிட்டே இருக்கும். மண்டல அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கும். வேற எதுலையுமே கவனம் செலுத்த முடியாது. எப்போ கவுத்துருவானுங்க, எவன் கவுத்துருவான்ற பயத்திலேயே வண்டி ஓடும் உங்களுக்கு. அதனால தான் நம்பர்ஸ் அவங்க நேரோ டவுன் பண்ணணும்னு பார்க்குறாங்க. மொத்தமாக 118 கிடைக்காட்டியும் ஒரு 113 114 வரைக்கும் வந்ததுனாலும் போதும்னு நினைக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் உள்ள தாவேக்காவினுடைய அதிருப்தி எம்எல்ஏக்கள் யார் இருக்கா? மாவட்ட செயலாளர் பதவி கிடைக்காம இருக்கிறவங்க, இல்லை அமைச்சர் பதவி கிடைக்காம இருக்கிறவங்க, இல்லை நெக்ஸ்ட் எலெக்ஷனில் வந்துட்டு சீட்டை வந்து டவுட்டில் இருக்கக்கூடியவங்க, தோத்தவங்க, இப்படின்னு சொல்லி பெரிய லிஸ்ட் எடுத்து முழுமையாக தாவேக்காவில் இருந்து ஒரு பெரிய ஒர்க் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நடந்துட்டு இருக்கிறது செய்திகளாக வந்தது. இப்போ முதல் முறையாக ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா வெளியில் ஒரு விஷயத்த பேசினதுனால விஷயம் வெளியில் வந்துருக்கு. திமுகவுடைய அடுத்த பிளான் வந்து சபாநாயகர் பதவியை வந்துட்டு அவரை வந்து வெளியில் எடுக்கணும் அப்படின்னு. இல்லை திமுகவோட பிளான் என்னன்னா, நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், அரசாங்கத்துக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வந்து 6 மாதத்துக்கு, ஏன்னா மே 13 ஜெயிச்சிட்டாரு, நவம்பர் 12 வரைக்கும் கொண்டு வர முடியாது. நவம்பர் 13 தான் நீங்கள் கொண்டு வரணும். அதுக்குள்ளேயே கவுக்கணும் கவர்மெண்ட்டை. அதுக்கு என்ன வழி பார்க்குறாங்க அவங்கன்னா, ஸ்பீக்கருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம். ஸ்பீக்கருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் ஆக்சுவலாக இவங்களுக்கு நம்பர்ஸ் கிடையாது. இவங்களோட திமுகவோட 59, அண்ணா திமுகவில் இப்போ 41 தான் இருக்குது. சேர்த்தாலே 100 தான் வருது. வேற அவங்கக்கிட்ட 120 இருக்குது. ஆனாலும் இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, அந்த 120ன்னும் போது 107ல் ஒரு 15 பேரை காலி பண்ணால் எவ்வளோ ஆகிடும்? 90 ஆகிடும். 90 ஆனால் கூட அவங்ககிட்ட 105 இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இழுப்போம், 20 பேரை இழுப்போம். 20 பேர்னா 80. இப்படிலாம் யோசிக்கிறதே எவ்வளோ தப்பான ஒரு யோசனைன்றது உங்களுக்கு தெரியணும். 15-20 பேரை ரிசைன் பண்ண வச்சு 35 கோடி 40 கோடி அப்படி ஒரு முயற்சி நடப்பதாக தான் வந்து உங்களுக்கு வந்து நேற்றைக்கு வந்து வரக்கூடிய தகவல்கள் போலீஸ் ப்ரெஸ் லிஸ்ட்லேருந்துலாம் வருது. அதுதான் உங்களுக்கு வந்து கேம் பிளான் லாஜிக்கலி கரெக்ட். கவர்மெண்ட்டுக்கு எதிராக நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வர முடியாது. ஸ்பீக்கருக்கு எதிராக கொண்டு வரலாம். ஸ்பீக்கருக்கு எதிராக கொண்டு வரும்போது இவங்களோட 107ல் ஒரு 15லேருந்து 20 எம்எல்ஏவை ராஜினாமா பண்ண வைக்கிறது, அல்லது சபைக்கே போக விடாமல் பண்ணுறது. சபைக்கு போக விடாமல் பண்ணாலே என்ன ஆகிடும்னா எண்ணிக்கை குறைஞ்சிடும். எண்ணிக்கை குறையும் போது இவங்ககிட்ட இருக்க எம்எல்ஏ வச்சு தேமுதிக இல்லை ஒரு எம்எல்ஏ இதை வச்சு அப்போ கூட அவங்களால கவுக்க முடியாது. ஆனால் ஒரு முயற்சி, அப்படி ஒரு முயற்சி நடக்கும்போது ஒருவேளை தப்பித்தவரி ஸ்பீக்கருக்கு எதிரான நம்பிக்கை இல்லா தீர்மானம் வெற்றி பெற்றுடுச்சுன்னா கவர்மெண்ட் உடனே ரிசைன் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறாங்க.
அதனால தான் இவங்க இந்த நேற்றுக்கு வந்து இது சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. யாரை இந்த 3 பேரை அரெஸ்ட் பண்ணது. அப்புறம் இப்போ எவ்வளோ பேர் இது வரைக்கும் 9 பேரை கைது பண்ணது வந்து எதுக்குன்னா ஸ்பீக்கரை குறி வைக்கிறதுன்றது 20 பேரை ரிசைன் பண்ண வச்சு எண்ணிக்கையை குறைச்சி ஒரு ஓட்லையாவது தீர்மானத்தை வெற்றி பெற வச்சு. இது ரொம்ப தப்பான முடிவுங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பான முடிவு, மிக மிக தவறான முடிவு. முதல்ல இவங்களால செய்யறதுக்கு நம்பர்ஸ் கிடையாது. அதிமுகவில் இருக்க எத்தனை எம்எல்ஏ வந்து ஜேசிடி பிரபாகரனுக்கு எதிராக ஓட்டு போடுவான்றது தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு எந்த தீமையும் அவர் செய்யலை. அப்போ அவன் வந்து நான் ஓட்டு போட்டேன்னா பதவி போயிடணும் போது என்ன பண்ண எப்படி போடுவான்? அதுவும் இந்த முயற்சியே பெரிய எதிர்கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோட இந்த முயற்சி. ஏன்னா அந்த கைது செய்யப்பட்டவங்க அசோக்குமார், செந்தில் பாலாஜி தம்பியை பார்த்தோம். அசோகோடைய மூலியமா நடந்திருக்குன்னு அவங்க சொல்றாங்க. இப்போ செந்தில் பாலாஜி பேர் அடிபடுதுனால பப்ளிக் மத்தியில் வந்து செஞ்சிருப்பாங்க அப்படின்னு தான் தோணும். வேற மந்திரி பேர், இப்போ நேரு பேரோ தங்க தென்னரசு பேரோ சக்கரபாணி பேரோ அடிபடுதுன்னா கூட வந்து ஏதோ கதை கட்டுறாங்க, திமுக செய்ய மாட்டான், விஜய் அரசு வந்து பழி வாங்குதுன்னுவாங்க. செந்தில் பாலாஜின்னு போது செஞ்சிருப்பான் அப்படின்னு தான் மனசு படும் யாராக இருந்தாலும். அந்த அளவுக்கு வந்து கெட்ட பேர் ஆகிப்போச்சு. இப்போ இந்த கட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து கையில் பவர் இருக்கவங்க விட மாட்டாங்க. அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க இந்த முயற்சிகளை வந்து முறியடிப்பதற்கு. இது இப்படிலாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா திமுக வந்து இன்னமும் மக்கள் மத்தியில் ரொம்ப கெட்ட பேரை தான் எடுக்க வேண்டியிருக்கும். இப்போ எப்படியும் அடுத்த இந்த மாதம் பட்ஜெட் செஷனில் வந்து ஸ்பீக்கருக்கு எதிராக நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனை மூவ் பண்ணுவாங்க. அது கண்டிப்பாக தோக்கடிக்கப்படும். நவம்பர் மாதம் எண்டில் ஜனவரி அடுத்த மாதம் வரும்போது மறுபடியும் கவர்மெண்ட்டுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம். இது வந்து ரொம்ப ரொம்ப கெட்ட பேரை தான் மக்கள் மத்தியில் உண்டாக்கும். இது திமுகவுக்கான செல்வாக்கை மேலும் மேலும் சிதைக்கும். இப்போது பட்ஜெட் செஷனுக்கு வேற கட்சி வந்து ரெடி ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் தான் அவங்க போயிட்டுருக்காங்க. ஆனால் திமுக வந்து முழுக்க வந்து இந்த விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கிறப்ப நிறைய அமைச்சர்கள் வந்துட்டு அந்தந்த தொகுதிகளில் இருந்து ஆள் எடுக்கிற வேலை வந்துட்டு ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப தெளிவாகவே மீடியாக்கள் மூலிமா உள்ள வந்துட்டு இருக்கு. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு இடத்துல போய் பேசும் பொழுதும் 6 மாதங்கிறது இப்போ 3 மாதமாகவே குறைஞ்சி போச்சு. 6 மாதத்தில் ஆட்சி வந்துட்டு கவிழும் அப்படின்னு சொல்கிற இடத்துல அவர் திரும்ப ஒரே ஒரு விஷயத்தை அழுத்தி ஸ்டாலின் பேசிகிட்டு இருக்காருன்னா அப்போ அந்த குதிரைப்பற விஷயத்தை வச்சு மட்டும்தான் பேசுறாரா, இல்லை வேற எதுவும் பிளான் இருக்குதா, இல்லை சென்ட்ரலோட அவங்க இணைய போறாங்க? சென்ட்ரலோட இணைஞ்சா கூட இந்த கவர்மெண்ட்டை ஒன்றும் பண்ண முடியாதுங்க. எனக்கு புரியல. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்டாலின் இணைஞ்சு போறாருன்னு வச்சுப்போம். 32 எம்பிஸை மோடிக்கு ஆதரவு கொடுக்குறாரு. மோடிக்கு ஒன்றும் பெரிய லாபம் கிடையாது. அவங்களுக்கு நம்பர்ஸ் நிறையா இருக்குது. ஆல்ரெடி 290 இருக்குது. இப்போ திரிணாமுல்லேருந்து 20 எம்பிஸு, சிவசேனாலேருந்து ஒரு 6 பேர் எக்ஸ்ட்ரா, 25 எம்பிஸ் கூடுது அவங்களுக்கு. அவங்கெல்லாம் பிஜேபி உள்ள வந்து சேர்றான். ஆம் ஆத்மிலேருந்து வேற 7 பேர் சேர்ந்து, அது ராஜ்யசபால. லோக்சபாலேயே அவங்களுக்கு 25 பேர் கூட சேர்றான். திமுகவால் அவங்களுக்கு கவர்மெண்ட்டை காப்பாற்றணும், திமுக சேர்ந்தாதான் கவர்மெண்ட்டை காப்பாற்றணும்னா கண்டிப்பாக விஜய் கவர்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, கவுத்து விட்டுருவாங்க, சந்தேகமே இல்லை. அப்படி எதுவுமே கிடையாது. திமுகவை நம்பி அங்கே மோடி கவர்மெண்ட் இல்லை. அவங்களுக்கு ஏற்கனவே நம்பர்ஸ் இருக்குது. அவங்க எதுக்காக விஜயை கவுக்கணும்? எதுக்கு விஜய் அவங்க டிஸ்டர்ப் பண்ணணும்? அவங்களுக்கு ஒரு லாபமும் கிடையாது. விஜய் வந்து பிஜேபியை எதிர்க்கவே இல்லை, எந்த விதத்துலையும் அவர் அவங்களை டிஸ்டர்பே பண்ணல, அவங்கள பற்றி எதுவுமே பேசலை. 5 வருடங்களுக்கு அப்புறம் ஒரு சட்டமன்றத்தில் வந்து நாங்கள் வந்து எதுக்கெடுத்தாலும் மத்திய அரசை வந்து நாங்கள் குற்றம் சாட்டி பேசுகிறத விட்டுட்டு எதில் ஆதரிக்கணுமோ எதில் எதிர்க்கணுமோ அதில் நாங்கள் உறுதியாக இருப்போம். முதல் வார்த்தை இப்போ தான் பேசப்பட்டிருக்கு அசம்பிளியில். அப்போ தெளிவாக இருக்காருல்ல அவர். நீங்கள் எதுக்குனாலும் வந்து தமிழ்நாட்டில் 3 நாள் யாருக்காவது மலைச்சிக்கல்னா கூட மோடி தான் காரணம், பிஜேபி தான் காரணம், ஆர்எஸ்எஸ் தான் காரணம்னு பேசினீங்க. 5 வருஷம் வண்டியை ஓட்டினீங்க திமுகவில். அந்த பருப்பு வேகாது இப்போ இனிமேல். ஏன்னா வந்து மாநில அரசுக்கு எவ்வளவோ அதிகாரங்கள் இருக்குது. மத்திய அரசு நிறைய தவறுகள் பண்ணுது, ஆட்சாட்டியம் பண்ணுதுன்றது உண்மை. பட் மாநில அரசுக்கு என்று சில அதிகாரங்கள் இருக்குது, பல அதிகாரங்கள் இருக்கணும். அதை ஒழுங்காக பயன்படுத்தினாலே உங்களால் வந்து சாதிக்க முடியும். எல்லாத்துக்கும் மத்திய அரசு குறை சொல்கிறத வந்து ஏற்றுக்க முடியாது. அதுதான் இப்போ நடந்திருக்கு. குதிரைப்பற விஷயத்தில் வந்து நேரடியாக போய் இன்றைக்கி ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட்டு மெயில் மூலியமாக கொடுத்துருக்காரு. ஆர்எஸ் பாரதி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. குடியரசுத் தலைவருக்கும் போயிருக்கு, பிரதமருக்கும் கொடுத்துருக்காங்க, இங்கே மாநில கவர்னருக்கும் கொடுத்துருக்காங்க. சார் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ஒரு விஷயத்தை அவர் வலியுறுத்தி பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. ஏதோ ஒரு பக்கம் அவர்களுக்கு முட்டுக்கட்டை போவதற்கான வேலை எல்லாமே நடைபெற்றிருக்குது. எப்படி பார்க்குறேன்? ஆமாம், எப்படியா கவர்மெண்ட்டை கவுத்தணும்னு பார்க்குறாங்க. விஜய் கவர்மெண்ட்டை எப்படியா கவுத்தணும்னு பார்க்குறாங்க. குதிரை பேரம், கழுத பேரம், யானை பேரம்லாம் வந்து உங்களுக்கு ஆதாரம் இருக்கணும். ஆதாரம் இல்லாமல் வாய்ப்பு. இப்போ நீங்கள் ஆதாரத்தோடு மாட்டிருக்கீங்கல்ல, 3 பேரை பிடிச்சது ஆதாரத்தோடு தானே பிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்கள் பேசுனீங்கன்ற கேள்வி வரும். அதனால் சும்மா வந்து அவ்வளோ பேசுகிற திமுக வந்து போக வேண்டியதானே கோர்ட்டுக்கு, ஹைகோர்ட்டுக்கோ சுப்ரீம் கோர்ட்டுக்கோ போங்க. விஜய் குதிரை வேரம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போங்க. உங்களுக்கு தெரியும், போனீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு எதிராக தான் தீர்ப்பு வரும். ஆகவே இப்படி புலம்புறதால ஒரு பிரயோஜனம் இல்லை. பிரச்சனை ஒன்று தாங்க, வெரி சிம்பிள், அடிப்படை ஒன்று தான். இந்த தேர்தல் முடிவை திமுகவால் ஏற்றுக்க முடியல.
மனசு ஏற்றுக்க மறுக்குது, விஜய சிஎம்மாக ஏற்றுக்க மறுக்குது. அதனோட விளைவு தான் இவ்வளவு நாடகங்கள். எந்த அளவுக்கு திமுகவுக்கு வந்துட்டு சப்போர்ட்டிவாக உள்ள முன்னாள் அமைச்சர்கள் யாரெல்லாம் அசெம்பிளியில் பேசுகிறாங்களோ இல்லை வெளியில் டாக் வந்துட்டு இருக்கோ அவர்கள் எல்லார் மேலேயுமே வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை ஏதோ ஒரு வகையில் சோதனை அடுத்த கட்ட முயற்சிங்கிற அளவுக்கு கேஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. அதில் ஏவாவேலு அதிகமாக வந்துட்டு இந்த விஷயத்தில் சிக்கியிருக்காரு அப்படின்னே பார்க்கலாம். 40 லட்ச ரூபா எடுத்ததாக சொன்னாங்க, அவர் இல்லைன்னு சொல்கிறாரு. நிறைய ஆவணங்கள் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு. ஏவாவேலுவால் தப்பிக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு டிவிக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை முன் வச்சுருக்காங்க. அது இந்த கேஸை பொறுத்துங்க, அது போலீஸ் டிசைட் பண்ணணும், நம்மகிட்ட தெரியாது. டிவிஎஸ்சி டிசைட் பண்ணணும். டிவிஎஸ்சி முன்னால் அவர் வேலு அப்பீர் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. சம்மன் அனுப்பியிருக்கு. நாளைக்கு அப்பீர் ஆகணும் அவர். அதன் பிறகு சார்ஜ் ஷீட் போடுவாங்க. சார்ஜ் ஷீட்டில் தெரிய போகுது அவர் அந்த அளவுக்கு தப்பு பண்ணியிருக்காருன்னா பதில் சொல்லட்டும். அரெஸ்ட் ஒன்றும் பண்ணல, இது வரைக்கும் விசாரணை தான் நடந்துட்டு இருக்கு. விசாரணை. ஆமாம், விசாரணையை யாரும் தடுக்க முடியாது, தப்புன்னு சொல்ல முடியாது. நாளைக்கு விசாரணைக்கு நேரில் ஆஜராகிறார் டிவிஎஸ்சி அலுவலகத்தில். அதன் பிறகு குற்றப்பத்திரிகை எந்த நேரமும் தாக்கல் செய்யப்படலாம். 1 வாரமோ 10 நாளோ 1 மாதமோ குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணும்போது அதில் இருக்க டீட்டெயில்ஸை வச்சு சொல்லலாம். கோர்ட்டில் நிரூபிக்கட்டும் டிவிஎஸ்சி. இப்போ அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா வேணால் பழிவாங்க நடவடிக்கைன்னு சொல்லலாம். அவங்க கிளவராக இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணலை, யாரையுமே அரெஸ்ட் பண்ணல. சோதனைகள், எஃப்ஐஆர், விசாரணை இப்படி தான் போகுது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் குற்றப்பத்திரிகை. குற்றப்பத்திரிகையில் கோர்ட்டில் போய் நிற்கும் போது பதில் சொல்லுங்கள், எதுக்கு பயந்து ஓடுறீங்க? அதுவே இது பொத்தாம் பொதுவாக பழிவாங்கும் நடவடிக்கை என்பதெல்லாம் வந்து ஊழல்வாதிகள் வழக்கமாக அளக்கக்கூடிய கதை. நிச்சயமாக சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பல்வேறு கேள்விகள் பதில் தந்தமைக்கு நன்றி சார். நன்றி சார்.